ஒரு பிள்ளை கருவில் உருவாகிற மாதிரி, ஒரு பெண்ணுடைய கருவில் பிள்ளை உருவாகிற மாதிரி உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சுகம், உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் எங்கே உருவாகுது? அதுதான் இங்கே கற்பனைகளில், இந்த மைண்டில், இந்த நினைவுகளில், மனதிலே உருவாகிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. 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 தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் காவலிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் பாவவர்கள் கண்ணீர் யாவரையும் துடைக்கிறாரே. தேவன் பாவவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவரையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மனம் புதிதாகிறதுன்றதை பற்றி யாரும் பேசி எனக்கு நினைவே கிடையாது. உண்மையாக பேசவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மனதை பற்றி யாரும் பேசல. பரலோகத்தை பற்றி பேசினாங்க, நரகத்தை பற்றி பேசினாங்க, பாவத்தை பற்றி பேசினாங்க, எல்லாத்தை பற்றி பேசினாங்க, இயேசுவை பற்றி பேசினாங்க. பட்டு மனம் புதிதாகிறத பற்றி யாரும் சொல்லவே இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. நிறைய பேர் இந்த மனதை பற்றி பேசின உடனே ஆகவே என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி சந்தேக பார்வையோடு பார்க்குறாங்க. இது என்ன போதனை, இது கிறிஸ்தவ போதனையா? இது இவர் என்ன மனதை பற்றி பேசுகிறாரு, அதுவும் கற்பனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் பைபிள் போதிக்குதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, இமேஜினேஷன்ன்றதுக்கும் இமேஜுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா? ஏன்னா சொரூபங்களை வைத்து வணங்குகிற அந்த காரியத்தை புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினர் அது வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டாங்க இல்லையா? சொரூபங்களை வைத்து வணங்கக்கூடாது அப்படின்னு. அதனால இமேஜினேஷன் போது அவங்களுக்கு என்ன நினைவு வருதுன்னா, சொரூபங்கள்ன்றது ஃபிசிக்கலாக முன்னால் வச்சு வணங்குறது, இமேஜினேஷன்ன்றது மென்டலாக ஒரு இமேஜை வைக்கிறது. எல்லாம் இமேஜ் தான். ஒன்று வந்து ஃபிசிக்கல் இமேஜ், இன்னொன்று வந்து மென்டல் இமேஜ். ஆகவே
இமேஜே தப்பு, நமக்கு இமேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது, இமேஜ் தப்பாக்கும் அப்படின்னா கிடையாது. நான் ஒன்று காண்பிச்சேன் போன வாரம். அது என்னன்னா, சொரூபங்களை வச்சு வணங்குறது தப்பு. கடவுளை நினைச்சு பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு இமேஜ் இருந்தால் பெட்டரு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, உதவியாக இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். ஏன்னு காமிச்சேன் உங்களுக்கு. ஏசாயா 41 சொல்லியிருக்கு இல்லையா. என்ன சொல்லியிருக்குது? ஏன்னா ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், இந்த சொரூபங்களை வச்சு வணங்கி இஸ்ரவேல் மக்கள்லாம் ஒரு மாதிரி பின்வாங்கி போய் இந்த மாதிரி சொரூபங்களை வச்சு வணங்கி அவங்க மனசே ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சொரூபங்களை பார்த்து பார்த்து அந்த ரீதியில் திங்க் பண்ணுறாங்க கடவுளை பற்றி. ஆகவே கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்களாம், எங்கள் ஜபம், நாங்கள் ஜபம் பண்ணுறோம், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை களைப்படைஞ்சிட்டாரோ, ஒருவேளை தூங்கிட்டாரோ, ஒருவேளை ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரோ, ஒருவேளை ரொம்ப பேர் பெல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு, அவர் ஒரு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு போல இருக்கு, அவர் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாரோ, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரோ, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்லி இருக்குது, நீ அறியாயோ, உனக்கு யாரும் சொல்லலையோ. வசந்த வாசரி நம்ம பாடுறோம் இல்லையா, ஓ எந்த ஆத்துமாவே நீ அறியாயோன்னு பாடுறோம் ஒரு பாட்டு. அது அந்த பகுதியிலேருந்து தான் வருது. அது அப்படியே வசனம். ஏசாயா 41 அப்படியே வசனம் பாருங்க, அது அப்படியே வருது. அறியாயோ, உனக்கு தெரியாதா, யாரும் உனக்கு சொல்லலையா? என்ன சொல்லலையா? கர்த்தர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் இளைப்படைகிறதும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன்னா இவன் நினைக்கிறான் சோர்ந்து போகிறாரு, இளைப்படைஞ்சிட்டாரு, என் ஜபத்தெல்லாம் கேட்கறது இல்லை, நான் சொல்கிறது அவருக்கு வழங்கலை, என்னை கவனிக்கிறது இல்லை, அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு எனக்கு அட்டென்ஷன் பே பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எங்கிருந்து அந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னால், அவ்வளவு பெரிய வானத்தையும் பூமி உண்டாக்குன அந்த சர்வ வல்லமுள்ள கடவுளை ஒரு சிலைக்குள்ளே அடக்கிட்டாங்க, ஒரு சொரூபத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க பாருங்க. அடக்கும் போது என்ன ஆயிடுது, அவ்வளோ பெரிய கடவுளை ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க, நம்மளை மாதிரி ஒரு மனுஷனை மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் சோர்ந்து போயிடுறேன் சில நேரத்தில், நான் களைப்படைஞ்சிடுறேன் சில நேரத்தில். ஏன்னா நான் ஒரு மனுஷன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுது, யாராவது சதா பெல் அடிச்சுட்டா பெல்லையும் ஆஃப் பண்ணுவேன் நான். ஏன்னா எப்படி நான் முடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஃபோனே அடிச்சிட்டு இருந்தால் ஃபோனை சில நேரத்தில் ஆஃப் பண்ணி தான் வைக்க வேண்டியதாக, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் இல்லையா. கர்த்தர் ஃபோன் ஆஃப் பண்ணுறதே இல்லை, 24/7. ஹலோ, அவர் ஆப்ரேட்டரை வச்சு உங்களுக்கு ஃபோனை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவருக்கு பிஸியாக இருக்காரு, இப்போ முடியாதுன்னு சொல்கிறதே கிடையாது. அவர் எப்பவும் இருக்கார், அவரே தான் எடுக்கிறார், அவருக்கு ஆப்ரேட்டர்லாம் கிடையாது. ஹலோ, டைரக்ட் லைன் பாருங்க, அது அங்கே போய் இங்கே போய் அவர்கிட்ட போய் இவர்கிட்ட கேட்டு அப்படி வர்றது இல்லை, நேராக அவருக்கு அடிக்கலாம். நீ இருக்கீங்களா? நீங்க யார்த்தையும் போக வேண்டியதில்லை, எங்கிட்ட வர வேண்டியதில்லை, எந்த பிரசங்கத்தையும் போ, நீங்க கேட்கலாம். தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தில் நீங்க போனீங்கன்னா கதவு திறந்து இருக்குது, உள்ள வான்றாங்க, உட்காருன்றாங்க, அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எந்நேரமும் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் மனுஷன் இல்லைங்க, சோர்ந்து போகிறதுக்கும் களைப்படைகிறதுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அதனால தான் சொரூபங்களை வச்சு வணங்கக்கூடாதுன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. சில சொல்ல எனக்கு உதவியா இருக்குன்ற, உதவியை விட பாதகம் தான் ஜாஸ்தி. மைண்ட் அது மாற்றிடுது, கடவுளை பற்றி நமக்கு இருக்கிற அந்த படத்தை மாற்றிடுது. கடவுள் ஒரு சாதாரண மனுஷனை போலையும், ஒரு சாதாரண ஒரு கிரீச்சர் மாதிரி, ஒரு சிருஷ்டியை போல நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடறோம். சோர்ந்து போயிட்டாரோ, தூங்கிட்டாரோ. ஏன்னா இந்த படத்தை, இந்த சொரூபத்தை பார்த்து 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 நம்ம மைண்ட் என்ன ஆயிடுச்சு, கடவுள் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எண்ண ஆரம்பிச்சிடறோம். அதனால தான் சொரூபங்கள் கூடாது. ஆனால் கற்பனையே கூடாதுன்னு வேதம் போதிக்கல. கடவுளை குறித்து ஒரு சொரூபத்தை வச்சு வணங்கக்கூடாதுன்னு போதிக்கல, இமேஜ் கூடாதுன்னு தான் போதிக்குது ஒழிய இமேஜினேஷன் கூடாதுன்னு போதிக்கல. இருக்கீங்களா? இமேஜுக்கும் இமேஜினேஷனுக்கு சம்மந்தம் இருக்குது. இமேஜ் கூடாது கர்த்தர்னு வரும்போது, இமேஜினேஷன் கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இமேஜினேஷன் இன்னும் கேட்டால் நல்ல காரியத்துக்காக இமேஜினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் வேதம் போதிக்கிறது என்பதை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் பாருங்க. நல்ல காரியத்துக்காக, பழைய காரியங்களை நினைவு கூறுறதுக்காகவும், இனி நடக்க வேண்டிய காரியங்களை மனதில் வைத்து அதை விரும்பி அதை நாடி அப்படி வாழ்றதுக்காகவும் அதை அடையிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்ட்டை நினைவு கூறலாம், எதிர்காலத்தில் நான் எப்படி உருவாக வேணும், நான் எப்படி இருக்க வேணும், என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் தொழிலில் நான் எப்படி இருக்கணும், என் ப்ரொஃபஷனில் நான் எப்படி இருக்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கணும், என் சரீர சுகம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நான் காட்சியாய் காண வேண்டும். இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த காண்றதுக்கும் மாறுறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது.
பின்னோக்கி பார்த்து நினைவு கூறுறதும் நல்லது. ஏன்னு சொன்னா அது சோர்ந்து போயிருக்கிற எனக்கு ஒரு ஊக்கத்தை எனக்கு அளிக்கிறது. கர்த்தர் எல்லாம் செய்திருக்கிறார், இவ்வளெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த இதில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, கண்டிப்பாக எனக்கு செய்வாருங்கிற எண்ணம் எனக்கு உண்டாகுது. அதனால தான் பின்னோக்கி பார்க்க மறந்துடக்கூடாது, பின்னோக்கி பார்க்கணும். அந்த காரியங்களை கொண்டாந்து என் மனதுக்கு முன்னால் நிறுத்த வேணும். என் மைண்ட் அதுக்காக கொடுத்துருக்காரு கர்த்தர். என் நினைவுகளை, என் கற்பனைகளை கர்த்தர் என்னத்துக்காக அதுக்காக கொடுத்துருக்கிறார். உட்காந்து யோசிச்சிருக்கும் அப்படியே செவுத்தை பார்த்து அதில் இருக்க பள்ளியை ஓடுற பள்ளியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கற்பாம்பூச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தியானிக்கும் போது என்ன பண்ணணும்? பழைய கர்த்தர் செய்த பெரிய பெரிய காரியங்கள், நல்ல காரியங்கள், வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன பண்ணீங்க, கர்த்தர் எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறது. எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், எப்படி இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்பதை நான் யோசித்து பார்க்குறேன். அதை யோசித்து பார்க்கும்போதே பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது இங்கே என்ன ஆகிடுது? ஊக்கம் உண்டாயிடுது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊக்கம் உண்டா. அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு, உங்களை ஊக்குவித்து கொள்ள. அதனால சங்கீதக்காரன் கூட பாருங்க, அவன் தன்னையே தேற்றிக்கொள்றான். ஓ மை சோல், why art thou disquieted within you? ஏன் உன்னுடைய இருதயமே, என் ஆத்துமாவே, ஏன் உனக்குள் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அதோட பேசுறான் பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நினைவுக்கு கொண்டு வர்றான். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கொண்டு வர்றான். தனக்குத்தானே பேசி இதெல்லாம் நினைவு கொண்டு வந்து தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொள்றான். தாவீதுனுடைய ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, he knew how to encourage himself. அவனை ஊக்குவித்துக் கொள்ள அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து மேலே வந்துட்டான். ஏன்னா தன்னை ஊக்குவித்துக் கொள்ளுகிற அந்த கலையை அவன் கற்றுக்கொண்டு வச்சிருந்தான். எப்படி ஊக்குவிக்க முடியும்? அதான் சொல்கிறான் அவன். ஒரு விதம் எப்படி ஊக்குவிக்கிறது அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாகி இருக்கிற மனுஷன், அதான் அப்படி தான் ஊக்குவிக்கிறது. எதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்றான். சரி, அப்போ ரீவைண்டும் பண்ணலாம் மனதை, ஃபார்வர்ட் வைண்டும் பண்ணலாம் மனதை. இந்த ரெண்டு விதமாகவும் உபயோகப்படுத்த முடியாதான் கர்த்தர் மனதை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 26க்கு திருப்புங்க. 3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நல்ல ஃபேமஸ் வசனம் அது இல்லையா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அது ஒரு மனுஷன் தன்னுடைய மனதிலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், அப்படிப்பட்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அப்ப மனது உறுதியாய் பற்றி கொள்வது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வது மனதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி கர்த்தரை மனதில் உறுதியாய் பற்றி கொள்வது? மனதில் எப்படி பாருங்க, வேதவசனம் சொல்றது, தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், அப்புறம் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு பலத்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் இப்படி வருது, love the Lord your God with all your heart, with all your mind. ஆத்மாவை அப்படியே சொல்லியிருக்க, மைண்டுன்னு உங்களுடைய மனது, ஒரு முழு மனதோடு, முழு மனதோடு. அப்போ நான் கேட்குறேன், இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுனா புரியுது, முழு மனதோடு, மைண்டோடு அன்பு கூறுறதுன்னா என்ன? அப்போ பாருங்க, மைண்டை கடவுள் எது கொடுத்துருக்கிறாரு, எப்படி மைண்டோடு அன்பு கூறுறது? இந்த மைண்டில், இந்த கற்பனையில் அவர் செய்த நன்மைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியங்களையும், அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தரிசனத்தையும் நம்மை குறித்து வச்சிருக்கிற காரியங்களையும் நம்முடைய மனதில் வைத்து அதை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதையே கண்டு கொண்டிருக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்குது பாருங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனது எப்படி இருக்குது? மனதை கண்டபடிக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, மனதை ஏதேதோ கற்பனை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, பொருளாத காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை, மனதை கெட்ட காரியங்களை கற்பனை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இல்லை. மனதை எதுக்காக யூஸ் பண்ணுறது? கர்த்தரை பற்றி கொள்றதுக்கு யூஸ் பண்ணுறது, கர்த்தரை அன்பு கூறுறதுக்கு, அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறதுக்கு.
அவருடைய நோக்கங்களை மனசுல வைக்கிறதுக்கு, அவர் செய்த அற்புதங்களை மறக்காம முன்னால வைக்கிறதுக்கு, கண்ணுக்கு முன்னாலே நிறுத்துறதுக்கு, அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்னு நான் வாசிக்கிறோம். வசனத்துல சுகம் இல்லாம இருக்கிறோம், ஆனா சுகம்தான் கர்த்தருடைய சித்தம்னு வாசிக்கிறோம். உடனே மனசுல என்ன வருது? படுத்த படுக்கையா இருக்கலாம், ஆனா மனசுல என்ன வருது? எழுந்து நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். எழுந்து நடக்கிறத, சுகமா இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், சுகம் அடையிறத பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனதில் உறுதியாய் பற்றி கொண்டவன். அப்ப நம்முடைய சுகம், நம்முடைய வெற்றி எல்லாமே இதெல்லாம் மனசுல வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. கடந்த கால வெற்றி, வரப்போகிற வெற்றி எல்லாத்தையும் மனசுல வைக்கிறதுக்காக தான். இது என்ன பண்ணுது? நமக்கு உள்ள இருக்கிற அந்த பிக்சர், நிறைய நேரத்தில் பாருங்க, வியாதி வந்த உடனே வேற ஒரு பிக்சர் உருவாயிடுது, செத்துடுற மாதிரி ஒரு பிக்சர் உருவாகுது. செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு டக்குன்னு வந்துடுது பாருங்க. அது இப்போ மைண்ட் ராங்கா போகுதுன்னு அர்த்தம். இது தப்பா போயிடுச்சு மைண்டு, அது விடக்கூடாது. அப்படி வந்த உடனே நம்மளும் பேசாமல் இருக்கக்கூடாது. சரி இப்படி வந்திருக்கு என்ன பண்ணுறது, அது பாட்டு ஓடிட்டு இருக்குது ஃபிலிம் மாதிரி. இது ஒரு 1 hour ஓடும் போல இருக்குது அப்படின்னு. இல்லை நிறுத்திடலாம். இது மைண்டுக்கு தான் ரீவைண்ட் கொடுத்துருக்கிறாரு, ஃபார்வர்ட் வைண்ட் கொடுத்துருக்கிறாரு, ஸ்டாப்பும் கொடுத்துருக்கிறாரு, பிளேயும் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போ இது ஓடுது, சாவு படம் ஓடிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் இதை பார்த்துருவோம், இன்னைக்கு நைட்டு இது ஓடட்டும் அப்படின்னு விடக்கூடாது. டக்குன்னு நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு ரீவைண்ட் பண்ணணும். கடவுள் கடைசி போன தடவை எப்படி காப்பாற்றினாரு, எப்படி சுகமாக்குனாரு, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து விடுவித்தார் கர்த்தர். கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் அவர். உங்களுக்கு இதுவரை சுகமானதே இல்லை, உங்களுக்கு எந்த அற்புதத்தையும் அனுபவிக்கலன்னா நீங்க பைபிள் எடுக்க வேண்டியது. அங்கே எத்தனை பேர் சுகமானா? செத்தவெல்லாம் எழுந்தி இருக்கிறான். இதை எடுக்கணும், இதை மனதில் வைக்கணும். பாருங்க, கர்த்தர் இப்படியெல்லாம் சுகமாக்கி இருக்காரு, இப்படியெல்லாம் விடுவிச்சிருக்கிறாரு, இப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரு. அதான் சொல்றான் சங்கீதக்காரன். வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் மைண்டை அதுக்காக யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மைண்டை நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்லை பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட அப்படியே சொன்னார், அந்த காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் சொன்னார், ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்கிறேன், ரொம்ப வருஷம் காலேஜுக்கு போயிருந்தேன்னு சொல்கிறாரு. ரொம்ப படிக்காத தம்பி கெட்டு போயிடுவேன்றாரு. படிக்காதனால தான் கெட்டு போகிறோம், படித்ததுனால யாராவது கேட்டாங்களா? ரொம்ப படிக்காத கெட்டு போயிடுவேங்கிறாரு. ரொம்ப மூளையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே சொன்னார். ரொம்ப மூளையை அடக்கடவுல மூளையை பின்ன எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக. இது ஏன் உங்கள் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணிருக்கிறேன்னா, இதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி நல்ல காரியங்களை எண்ணி அதை கரெக்டாக இது பண்ணி அதை கொண்டாந்து இங்கே போதித்து கொண்டு இருக்கிறோம். நல்ல காரியங்களை எண்ணி பார்க்கறதுக்கு, அதை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்றதுக்கு, அதை மற்ற சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் மைண்டை கொடுத்துருக்காரு. அதை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது? யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. யூஸ் பண்ணணும், நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும். இந்த மைண்டை ரொம்ப யூஸ் பண்ணாதேன்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் பாருங்க, தப்பான விதத்தில் டெய்லி யூஸ் ஆகிட்டே இருக்குது நிறையா. நான் அந்த விசுவாசத்தை குறித்தெல்லாம் போய்த்துட்டு இருக்க ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப இதில் ரொம்ப ஆழமாக போகிற தம்பி போகணும், பட்டும் படாமல் இருந்துக்கணும் இதெல்லாம் அப்படின்றார். ஏன்னா ரொம்ப ஆழமாக போனால் ஏதாவது ஆகிடும். ஆழமாக போகாதனால தான் என்னென்னமோ நடந்துன்னு இருக்குது. இன்னும் ஆழமாக போக வேண்டியது இருக்குது. அப்போ பாருங்க, ஜனங்க எப்படி என்றாங்க பாருங்க. கர்த்தர் இந்த பாசிட்டிவ் யூஸ்க்காக மைண்டை கொடுத்துருக்கிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அதான் சொன்னேன் இல்லையா, மைண்டை எது கொடுத்துருக்கிறார்? அது ஒரு கன்செப்ஷன் பிளேஸ். அது ஒரு உருவாகிற இடம், காரியங்கள் உருவாகிற இடம். உங்களுடைய வெற்றி அங்கே தான் உருவாகுது. ஒரு பிள்ளை கருவில் உருவாகிற மாதிரி, ஒரு பெண்ணுடைய கருவில் பிள்ளை உருவாகிற மாதிரி உங்களுடைய வெற்றி, உங்களுடைய சுகம், உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் எங்கே உருவாகுது? அதுதான் இங்கே கற்பனைகளில், இந்த மைண்டில், இந்த நினைவுகளில், மனதிலே உருவாகிறது. மனதை கடவுள் அந்த பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷனாக கொடுத்துருக்கிறாருன்றதான் சொல்லிட்டு வர்ற இல்லையா? அப்போ பாருங்க, உருவாகுதுன்னா அங்கே தான் ஆரம்பமாகுது. ஆரம்பம் அங்கே தான். இங்கே ஆரம்பமாகலாம் அப்புறம் அது பிறக்க செய்யாது. வெற்றி வேணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஆனால் இங்கே ஆரம்பமாகணுமே. உள்ள ஆரம்பமானாதான் பிறகு அது வாழ்க்கையில் பார்க்க முடியும். அது ஆரம்பமாகிற ஒரு இடமா தான் கர்த்தர் மனதை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, வெற்றி மட்டும் இல்லை, தோல்வி இங்கே தான் ஆரம்பமாகிறது, பாவமும் இங்கே தான் ஆரம்பமாகிறது. அதான் கவனிங்க, மனது பாருங்க எப்படி நெகட்டிவாக வேலை செய்யும்போது. திருப்புங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர்
தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப கவனிங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பாருங்க, ஏதாவது கெட்டது நடக்கும்போது சொல்ல கர்த்தர் கடவுள் என்ன சோதிக்கிறார், கடவுள் என்ன சோதிக்கிறார். ஏதாவது ஒன்று தப்பை பண்ணிடுறது என்ன சொல்கிறது, கடவுள் என்ன ஏங்க அப்படி சோதிச்சார் பின்ன. அதாவது இவங்க போய் என்னத்தையே பாவத்தில் விழுந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படி சோதிச்சார். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எந்த கெட்டது நடந்தாலும் உடனே என்ன சொல்லிடுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படி சோதிக்கிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் கெட்ட காரியங்களால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. பல்லாங்கினால் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, ப்ராசஸ் பாருங்க, இழுக்கப்பட்டு அதில் போய் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, இப்போ பாருங்க என்ன பண்ணதான், இச்சையானது கற்பம் தரித்து, தவறான ஆசைகள் உள்ளத்திலே கற்பம் தரிக்கிறது. எப்படி அந்த எப்படி கற்பம் தரிக்கிறது? கற்பம் தரிக்கிற இடம் என்ன? பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன், ஃபார்ம் ஆகிற இடம் இங்கே என்ன, அதுதான் அந்த மனது. பாருங்க, இச்சையானது கற்பம் தரித்து எப்படி நடக்குது பாவம், எப்படி பாவத்தில் ஒரு மனுஷன் விழுகிறான், எப்படி அழிஞ்சு போகிறான், எப்படி ஒன்றும் இல்லாமல் போகிறான், எப்படி கெட்டு போகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி நாசமாகிறதுன்றதை பற்றி சொல்லுது பாருங்க. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். தான் ப்ராசஸ். ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்ணுறான்னா அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது. எங்கே ஆரம்பிச்சிருக்குது? கற்பம் தரிச்சிருக்குது. மைண்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் கற்பம் தரிக்க இடம் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்குரிய காரியங்களை வாசித்திருக்கிறாங்க, அதுக்குரிய காரியங்களை பார்த்துருக்கிறாங்க. அது கற்பம் தரிக்கும்படியாக இடம் கொடுத்துட்டாங்க. கற்பம் தரிக்கிறதுல அதை கற்பம் தரிக்க வைக்க சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நித்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் தொடர்ந்து வரும் நேரமே. நல்லவரே நம் கர்த்தரே, செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நேரமே. உந்தன் தஞ்சம் வேண்டி ஒன்று கூடி நின்றோம், எங்கள் ஆண்டவரே கர்த்தரே. ஏது வரும் பாதை அதிர்ந்தோடும், பெரும் ரட்சிப்பை நாம் காண்போம். கர்த்தரை தேசம் பற்றி கொள்ள சத்துருக்கள் வரும் அந்நேரமே. பக்தியாய் பணிந்து நாம் தொழுவோம், தேவன் நல்லவர் வல்லவரே. நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நேரம். நல்லவரே நம் கர்த்தரே, கர்த்தர் தந்த வார்த்தை பெற்ற மக்களாக நித்தம் நம்பி நிலை பெறுவோம். தீர்க்க தரிசனங்கள் நம்பி
பரிசுத்தரை பணிந்து தொழுவோம். முழக்கத்தோடு நாம் முன்னேறி பரமதேவனை துதித்து பாடுவோம்.